ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் ப்ரோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி பர்சன்டேஜோடைய பேசிக் கிளாஸ் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கிளாஸில் எப்படி ஒரு பர்சன்டேஜ் எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றுறது, ஒரு ஃப்ராக்ஷன் எப்படி பர்சன்டேஜாக மாற்றுறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபுல் கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் சம்ஸாக இருக்கட்டும், இல்லை சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸாக இருக்கட்டும், அதில் இந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5% இஸ் ஈக்குவல் டு 5%னா எவ்வளோன்னு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதோடைய ஃப்ராக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ 5% இங்கே வந்து கொடுத்துருக்காங்களா, அப்போது 5 டிவைடட் பை 100. ஸோ இந்த பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷனில் எப்போவுமே ஒரு வேல்யூ என்னவா டிவைட் பண்ணோம், 100ஆல் தான் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 5 டிவைடட் பை 100 கேன்சல் பண்ணால் 1 டிவைடட் பை 20 இஸ் ஈக்குவல் டு 0.05%. 0.05 டெசிமலில் கிடைக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 6 1/4%. இது ஏன் இப்படி இருக்குது, இது எப்படி போகிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலி ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஃபஸ்ட்டு இது நம்ம ஒரு ஆர்டினரி ஃப்ராக்ஷன் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா. அப்போது 6 × 4 மல்டிப்ளை பண்ணால் 24 வந்துடும். அதோட ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் 25 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 16 கிடைக்குமா. இப்போ இதோடைய டெசிமல் வேல்யூ 0.6625. ஓகேங்களா. இப்போ 10% நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். அதோட ஃப்ராக்ஷன் டேரெக்டாக நம்ம போட்டுடலாமா, 1/10. அப்போ இதோட டெசிமல் வேல்யூ 0.01. நெக்ஸ்ட்டு 12 1/2%. இது எப்படின்னா, இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. 12ஐயும் 2ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 24 வரும். 24 + 1 25 டிவைடட் பை 200. இங்கே எப்படி 200 வந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 2 × 100 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுதான் இந்த 200 இஸ் ஈக்குவல் டு 1/8 ஈக்குவல் டு 0.12 டெசிமலில் கிடைக்குது. இப்போ 16 2/3%. இது எப்படி மல்டிப்ளை பண்ணால் இதையும் மல்டிப்ளை பண்ணலாம். 16 × 3 49 ப்ளஸ் 50 ப்ளஸ் 1 அதோட ஆட் பண்ணால் 50 டிவைடட் பை 300. இந்த 300 எப்படி வந்துச்சு, 3 × 100. அப்போ 300 அப்போ இஸ் ஈக்குவல் டு 1/6 கேன்சலேஷன் பண்ணலாம். அப்போ 0.166 டெசிமலில் கிடைக்குது. இப்போ 20%னா 20 டிவைடட் பை 100. இது வந்து நார்மலாக தெரியும். அது என்ன 1/, ஆக்சுவலி இங்கே 1/5 வரணும். ஓகே, 1/5. அப்போ 0.05 டெசிமல் கிடைக்கும். நெக்ஸ்ட் 25%. 25% 1/4. இது வந்து டெசிமல் போட்டால் 0.25. இப்போ 33 1/3. இது காமனாகவே நம்ம எப்படி போடலாம்னா 1/3னே போடலாம் ஃப்ராக்ஷனில் 0.33. இப்போ 40%. 40% டேரக்டாக எழுதலாம் 2/5. 2/5 அதோட டெசிமலோ 0.4. இப்போ 50%னா எவ்வளோ 1/2. அது வந்து டெசிமல்னா 0.5. இப்போ 60%. 60% எழுதணும். 60 டிவைடட் பை 100 வரும். ஓகேவா. ஸோ 60 டிவைடட் பை 100 கேன்சலேஷன் பண்ணால் 3/5 வரும். இது வந்து நம்ம டெசிமல் 0.6. ஸோ 66 2/3%. இது எப்படி எழுதுனா நம்ம டேரக்டாகவே எழுதலாம் 2/3 நம்ம எழுதலாம். மேலே 1/3 பார்த்துக்கணும், அதோட மல்டிபிள் 2/3. ஓகேங்களா. இதோட ஃப்ராக்ஷன் இதோட டெசிமல் வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0.66. ஓகேவா. இப்போ 75 நம்ம அப்படி டேரக்டாக எழுதிடலாமா, 3/4 ஃப்ராக்ஷன் 0.75 டெசிமல். இப்போ 80% பார்த்தீங்கன்னா 4/5 0.8 கிடைக்குது நமக்கு டெசிமல். நெக்ஸ்ட் 90%. 90% 9/10 அப்படியே டேரக்டாக எழுதிடலாம், 0.9 டெசிமலாக கிடைக்குது. 100% 1/1 ஃப்ராக்ஷன் 1 டெசிமல். 125%. இது எப்படி எழுதுனா 5/4 ஃப்ராக்ஷன் நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் 1.25 நம்ம டெசிமலாக எழுதலாம். 50%. 50%னா 3/2. இது வந்து எப்படி இருக்குன்னா 1/5 டெசிமலாக கிடைக்கும். 200% 2/1 நம்ம எழுதுனா 2ன்னு கிடைக்கும். 250% 5/2. ஓகேங்களா. 5/2 வருங்க. 2.5 டெசிமலாக கிடைக்கும். நெக்ஸ்ட் டைப் போய்க்கணும். இங்கே இப்போ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் கொடுத்துருக்கோம்ல, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன்னா இதில் இருக்க முக்கால்வாசி கொஸ்டின், இதில் இருக்க முக்கால்வாசி நம்பர்ஸ் எல்லாமே உங்களோட அப்ளிகேஷன் சம்ஸில் கேட்டுருவாங்க. அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இது மோஸ்ட்டாக மல்டிபிள்ஸ் தான் வரும். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் ஃபுல்லாக மல்டிபிள்ஸ் தான் வரும். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் போனால் இந்த 14 நம்ம என்னென்னு நம்ம கன்சிடர் பண்ணுவீங்களா, 7ஓட மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கும்.
7 1s 7, 7 2s 14. ஸோ அப்போ இந்த 14 ஓகேவா. ஸோ 14.28 இது வந்து பர்சன்டேஜில் இருக்குது. இதோட ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா 14 2/7%. இப்போ இது வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் 1/7 ஓகேங்களா. இப்போ 28.57% எப்படி இருக்குன்னா 28 4/7 ஃப்ராக்ஷனாக இருக்குது. இது நம்ம நார்மல் ஃப்ராக்ஷன் எதுனா 2/7. இப்போ 42.86% இருக்குது. இது எப்படி இருக்குன்னா 42 6/7 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு நார்மல் ஃப்ராக்ஷன் 3/7. ஸோ இதெல்லாம் வந்து 7ஓட மல்டிபிள்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் 11.11%. இது எப்படின்னா 11 1/9%. இது வந்து நார்மல் ஃப்ராக்ஷன் எதுனா 1/9. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ 22.22 இது எப்படின்னா 22 2/9 ஈக்குவல் டு 2/9. இது வந்து 11ஓட மல்டிபிள்ஸ் ஓகேவா. அப்போது நமக்கு 7ஓட டேபிள்ஸ் படிச்சிருந்தா ஃபுல்லாக எழுதிடலாம். இதுவே நம்ம 11ஓட டேபிள்ஸ் படிச்சிருந்தா ஃபுல்லாக எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து 9ஓட மல்டிபிள்ஸ் ஓகேங்களா. 9 டேபிள்ஸ் 9 18 27. ஸோ இப்படி வராது, இது ஃபுல்லாகவே இதுதான் வரும். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் எப்படின்னு சொல்லித்தரேன். 9.09% எப்படின்னா 9.1/11 எழுதலாம். இது நார்மல் ஃப்ராக்ஷன் இருந்தால் 1/11. இப்போ 18.18% இது எப்படின்னா 18.18 2/11% எழுதலாம். இது நார்மலாக 2/11. இப்போ நெக்ஸ்ட் 27.27% எப்படின்னா 27 3/11 எழுதலாம். அப்போ 3/11. ஸோ நெக்ஸ்ட் 45.45% எப்படின்னா 45 5/11 நார்மலாக எதுனா 5/11. ஸோ இது வரைக்கும் நம்ம 11 இது வந்து 11ஓடைய டினாமினேட்டர் ஃப்ராக்ஷன் வருது. ஆனால் டேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 டேபிள்ஸ். இப்போ இது வந்து 12 டேபிள்ஸ் ஓகேங்களா. 8.33% equal to 1/12 நார்மல் ஃப்ராக்ஷன். 16.67% எவ்வளோ 1/6. இப்போ பார்த்தீங்கன்னா 8 into 8 மல்டிபிள் 8 into எவ்வளோ 16. இது வந்து இன்டூ 2 பண்ணால் 41. ஸோ இது வந்து மல்டிபிள்ஸ் தான் ஃபுல்லாக. அப்போ இதோட 12ஓடது ஓகேங்களா. 12ஓட டேபிள்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. மோஸ்ட்டாக இதுலேருந்து கூட கொஷின்ஸ் கேட்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்குறது இந்த பார்ட்ஸு. ஸோ இது நெக்ஸ்ட் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்க வேண்டியது இதெல்லாம். இப்போ 20%னா 1/5, 40%னா 2/5, 60% 3/5, 80% 4/5, 5.26%னா 1/19, 5.55% 1/18, 5.88னா 1/17, 6.66%னா 1/15, 25% 1/4, 50%னா 1/2, 75%னா 3/4, 125%னா 5/4, 150%னா 3/2, 175%னா 7/4, 225%னா 9/4, 275%னா 11/4, 7.14%னா 1/14 and 7.69%னா 1.30. ஸோ இந்த பர்சன்டேஜ்லாம் ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இந்த ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ்னா இன்டூ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ 1/1%னா எவ்வளோ வரும்னா 100%. ஸோ 1/1 ஃப்ராக்ஷனை எப்படி எழுதுனா 100% கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ 1/2 எப்படி 50% நீங்கள் போட்டிங்கன்னா இன்டூ 100 ஓகேங்களா. 2வையும் இதே கேன்சல் பண்ணால் 50. ஸோ 1 into 50 50% வந்துடுச்சா. ஸோ இதே மாதிரி தான் இன்டூ 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது நம்ம இப்போ இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். 1/3னா எவ்வளோ 33, 1/3%. இது வந்து நார்மல் டெசிமலாக எழுதுனா 33.33%. இப்போ 1/4னா 25%, 1/5னா 20%, 1/6னா 16 2/3%. இது வந்து நார்மல் டெசிமல் எழுதுனா 16.66. இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபைடாக எழுதனா 1/3 எப்படி எழுதலாம்னா 1/6 எப்படி எழுதலாம்னா 1/3 into 1/2. இது வந்து மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ 1/6 வந்துடுமா. ஸோ 1/3ஓட வேல்யூ எவ்வளோ இதோ இங்கே எழுதியிருக்கோங்களா 33.33 இன்டூ 1/2ஆல் நம்ம இன்டூ அடித்து கொடுத்தோன்னா இந்த 16.66 வந்துடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 1/7 எவ்வளோ 14.2/7. நம்ம ஆல்ரெடி நம்ம பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன்லேயே இந்த மாதிரி
ஃப்ராக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதோட டெசிமல் பாயிண்ட் எவ்வளோ 14.28. 1/8னா 12 1/2%. இதோட டெசிமல் வேல்யூ 12.5%. 1/9னா 11 1/9%. 11.11%. இது வந்து என்ன 9 ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 1/10னா 100%. சாரி 1/10னா 10%. இப்போ 1/11னா இதே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 9 1/11%. இது 9.09. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏபி மெத்தட் சொல்லுவாங்க. ஓகேங்களா. 1/12னா 8 1/3%. 8.33%. இதே நம்ம ஆல்ரெடி அந்த 12 டேபிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எப்படி நம்ம சிம்பிளிஃபைடாக போடலாம்னா 1/12ல 4 3s are 12 எழுதலாமா. ஸோ 1/4 அப்படியே வச்சுட்டு இந்த 3% 33.33 into 1/4 ஒன்று இருக்கும். அந்த 4ஐயும் அந்த 3.33 அடிச்சு கொடுத்தா 8.33% நமக்கு கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ 1/30னா 7 9/13%. இது எப்படி நம்ம டெசிமல் ஃப்ராக்ஷன் 7.69% எழுதலாம். 1/40னா 7 1/7%. 7.1428% எழுதலாம். 1/50னா 6 2/3% எழுதலாம். 6.97%. 1/60னா 6 1/4%. 6.25% எழுதலாம். 1/70னா 5 15/17%. 1/80னா 5/9%. 1/90னா 5/19%. 1/20 5% எழுதிக்கலாம். 1/25 4% எழுதிக்கலாம். 1/30 3/1% எழுதிக்கலாம். 3/1%. 1/40 2 1/2% எழுதிக்கலாம். 1/50 2% எழுதிக்கலாம். 100 1% எழுதிக்கலாம். ஸோ கொடுத்துருக்க இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வர கிளாஸில் நான் உங்களுக்கு எப்படி அப்ளிகேஷனில் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி யூஸ் ஆகுது, இந்த மாதிரி பர்சன்டேஜ் எப்படி யூஸ் ஆகுதுன்னு நல்லா சொல்லித்தரேன். ஓகேங்களா.